கூப்பிடுறாங்க. சௌமியா, சௌமியா, இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு அத்தை. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தியா? சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இங்க ஒரே ஒரு சடங்கு இருக்கு. அந்த மோதிரம் எடுத்த பால் இருக்குல்ல, அத துளசி செடியில ஊத்தணும். அப்பதான் அது நல்லா வளர்ந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீயும் அந்த செடி மாதிரி புது வம்சத்தை உருவாக்கணும்னு அது ஆசீர்வாதம் தரும். சரி வா. என் புள்ள அங்க எப்பவோ போய் சேர்ந்துட்டான். வெளியே இருக்கான். சந்தோஷமா எல்லா சடங்கையும் செஞ்சிட்டு இருக்கான். சீக்கிரம் வா. வா வா. நான் போலனாலும் என்ன யார் கேட்க போறா? முதல்ல அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நான் பிரீத்தி தட்டும் புருஷன் மாதிரி அதர பழசா இருக்கு. நல்லா வெயிட்டா மொரட்டுத்தனமா. வாய மூடுறா. என் கல்யாணத்துல என் மாமியார் இந்த தட்டை கொடுத்தாங்க. சௌமியா, இப்போ நீ இந்த தட்டை எடுத்து நீயும் அருணும் சேர்ந்து இந்த துளசி செடியில பாலை ஊத்தி பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி வேண்டிக்கோங்க, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கணும்னு. எங்க வம்சத்தை நீதான் வளர்க்கணும். என்ன பண்றது? நான் அருண் மாமாக்கு ஃபோன் பண்றேன்.
அப்படின்னா அப்படின்னா அப்பா இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல பாம்பு கொடுத்திருக்காரு. இல்ல இல்ல, அப்பா கண்டிப்பா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. கிஃப்ட் யாராவது பாம்பு கொடுப்பாங்களா? இல்ல. ஆனா அவருக்கு அக்காவை சுத்தமா பிடிக்காது. அவருக்கு இந்த கல்யாணத்திலயும் இஷ்டம் இல்ல. அதனாலதான் அப்படின்னா அப்பா அக்காவை எந்த அளவுக்கு வெறுக்கிறாரா? ஐ கெஸ் நான் யோசிக்கிறத விட்டுட்டு இதை அவர்கிட்டயே கேட்டுடலாம். ஏன் இப்படி செஞ்சாருன்னு அவரு வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுமதி, ஹலோ அப்பா. அப்பா நீங்க கிஃப்டா என்ன கொடுத்திருந்தீங்க? ஒண்ணு இல்லையே. போய் சொல்லாதீங்கப்பா. நீங்க தான் அந்த பாக்ஸ் அக்காவுக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லிடுங்க. அந்த பாம்பு சௌமியாவை கடிச்சுதா இல்லையான்னு முதல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? அப்பா சொல்லுங்க. பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுப்பா? கிஃப்ட். கிஃப்டா பாம்பு அனுப்பி வச்சிருந்தீங்களா? அதுவும் பெத்த பொண்ணுக்கு. அருண், உன் வைஃப் முதல்ல நம்ம வீட்ல உன் கையால தான் சாப்பிடணும். இப்படி யோசிக்கலாம் கூடாது. முதல்ல உட்காரு. அப்படியா? இவ்வளவுதானா? இந்த வேலையை நம்ம ஜாலியா பண்ணுவோமே. என் பொண்டாட்டிக்கு நான் வீட்லனா எப்படி? சரி போ ரவி, எடுத்துட்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா. இத கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? கொடு. ஏய், என்ன பண்ற? இப்பதானே சொன்னேன் முதல்ல அவளுக்கு ஊட்டி விடு, அப்புறம் நீ சாப்பிடு. முதல்ல நம்ம சாப்பாடு ஊட்டி விடுனீங்க, இப்ப நம்ம ஸ்வீட் ஊட்டி விடுன்றீங்க. அது சரி. ஜிலேபியை நான் சாப்பிடுறேன். அடடா என் செல்லமே, நீ அப்புறமா சாப்பிடு. முதல்ல அவளுக்கு நீ ஊட்டி விடு. இது சடங்குப்பா. நம்ம அது சடங்கு கடங்குன்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டா கரெக்டா இருக்கும். நான் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிப்பல. நமக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. ஆமாப்பா ஆமா. நாளைக்கு காலங்காத்தால முதல் வேலை இதுதான். உனக்கு நான் லிஸ்ட் எழுதி கொடுத்துறேன். இப்போ சொன்னதை செய்டா. குலாபி, இத ஜிலேபி. சாப்பிடணும். ஐயோ, டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுருமா, இல்லைன்னா சுத்தி இருக்க எல்லாரும் என்ன வெறுப்பேத்தி விட்டுருவாங்க. அருண், அவன் வெக்கப்படுறாள். முதல்ல அவளை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா ஊட்டி விடு. ஐயோ சித்தி, பொண்ணுன்னா வெக்கப்படணும், அதான் அழகு. எனக்கும் அப்பதான் ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு வெக்கப்படுறாளோ, அவ புருஷன் அந்த அளவுக்கு ஹைஃபையா இருக்கு. இப்ப பாருங்க. நீங்க பாருங்க. இப்ப கொஞ்சமா சாப்பிடு. அப்படி இருக்கணும். மகேந்தர், சுமதிக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்ன வளர நீ? நான் ஒண்ணு உளரல. நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க அக்காவுக்கு கொடுத்த பாக்ஸ்ல பாம்பு தான் இருந்துச்சு. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பாக்ஸ்ல எதுக்காக நான் எதுக்கு பாம்பை வைக்கிறேன்? நான் என் பொண்ணுக்கு கிஃப்டா பாம்பை கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல எப்படி பாம்பு வந்துச்சு? அத நீங்க தானே அக்கா கிட்ட கொடுத்தீங்க.
தெரியுமா? இங்க வந்ததுல இருந்து அக்கா அந்த பாக்ஸ ஒரு நிமிஷம் கூட தனியா விடல. அக்கா அந்த பாக்ஸ எவ்வளவு அன்பா எவ்வளவு பாசமா பக்கத்துல வச்சிருந்தான்னு தெரியுமா? நீங்க அக்காவுக்காக கொடுத்த முதல் பரிசு இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. அப்பா ஏன்பா இப்படி செஞ்சீங்க? அதனாலதான் சௌமியா கிட்ட நான் சொன்னேன், நான் பரிசு கொடுத்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டான்னு. எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சு. நான் எதுக்காக பெத்த பொண்ணுக்கு பாம்பை பரிசா கொடுக்க போறேன்? சுமதி, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த புகுந்த வீட்டு ஆளுங்க தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க எதுக்காக இந்த காரியத்தை செய்யணும்? அவங்க அக்காவுக்கு அவங்க எவ்வளவு பாசமா எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்காது. அவங்க எல்லாருக்கும் அக்கா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்படி செய்ய போறாங்க? உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வேற வழி இல்லாம சௌமியாவை மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. அவளை பயமுறுத்தணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்ல யாருக்கும் தெரியாம அவளை கொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. நான் என் சௌமியாக்கு வளையலத்தான் கொடுத்தேன். நான் என் பொண்ணுக்கு பரிசு கொடுக்காம ஏன் பாம்பை கொடுக்கணும்? நீயே சொல்லுமா. நான் செஞ்ச தப்புக்கு எல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைச்சேன். எல்லாரும் என்னையே தப்பா நினைக்கிறாங்க. என் பொண்ணு போய் நானே இதெல்லாம் நான் கேட்ட உடனே நான் செத்து போயிட்டே நல்லா இருக்கும். வளையல கொடுத்தாரா? இப்ப நான் என்ன பண்றது? இது பாட்டியோட வளையல். கல்யாணத்துல போட்டுக்கிறதுக்காக எனக்கு கொடுத்தாங்க. இதையும் அப்பா கொடுத்த கிஃப்டா நான் வச்சிடுறேன். ஐ ஹோப் நான் இந்த வளையல போட்டிருந்ததை அக்கா பார்த்திருக்க மாட்டா. மகேந்திரா, என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கடைசியா எடுத்த முயற்சி ஒண்ணு இல்லாம போச்சுமா. என்ன? நான் நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலமா. எல்லாமே வீணா போச்சு. என்னால எதுவும் செய்ய முடியல. வீணா போச்சு. சுமதி அக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுவேன். சுமதி, இதுல என்ன இருக்கு? உன்னதான் கேக்குறேன். பாரா, எனக்கு எப்படி தெரியும்க்கா? இது உன்னோட கிஃப்ட் ஆச்சே, நீ தான் ஓபன் பண்ணணும். சரி. அப்பா எனக்கு வளையல் கொடுத்திருக்காரு. இங்க பாரு சுமதி, அப்பாவோட முதல் பரிசு இந்த வளையல். ரொம்ப அழகா இருக்குல்ல?
நான் இந்த வலையில போட்டிருந்ததை அக்கா பார்க்கல. எனக்கு தெரியும், கல்யாண டென்ஷன்ல நீ இந்த வலையில பார்த்திருக்க மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. முதல் கிஃப்டா இருந்தா என்ன, அப்பா உனக்கு கொடுத்த காஸ்ட்லியான கிஃப்ட் இது. நல்லா இருக்குல்ல? மம்மி. சுமதி, சௌமியா கிட்ட நான் பேசணும்னு அப்பவே சொன்னனே. அவ என்ன பண்றா? இப்ப அவகிட்ட என்னால பேச முடியுமா? ஓஹோ, அக்கா இங்கதான் பக்கத்துல இருக்கா. நீங்களே உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. மம்மி. சௌமி, எப்படிமா இருக்க? ஒண்ணு, அந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் ஒண்ணு சொல்லலல? அவங்க எல்லாரும் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க? அந்த வீடு எப்படி இருக்கு? சரி, முதல்ல நீ ஏதாவது சாப்பிட்டியாமா? சொல்லு. கொஞ்சமாவது ஓய்வு எடுத்தியா இல்லையா? அம்மா, அப்பா எங்க? அவரு ரூம்ல இருக்காருமா. ஏன், என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணு இல்லையே? நான் உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். நீங்க இப்ப அப்பா கிட்ட போய் போனை ஸ்பீக்கர்ல போடுறீங்களா? சரி, இருமா. சொல்லு சௌமியா, என்ன பேசணும் அப்பா கிட்ட? அம்மா, அப்பா என்னோட ரூமுக்கு வந்தார்ல, அது சுமதியை தேடி வரல. அப்பா எனக்கு gift கொடுக்க தான் வந்தாரு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா எனக்கு வளையல் கொடுத்திருக்காரு. அப்பா என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காருமா. இது வரைக்கும் அந்த பாசத்தை என்கிட்ட காட்டினதே இல்ல. அப்பா, வளையல் ரொம்ப அழகா இருக்கு. நான் இத கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சுக்குவேன். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் இந்த வளையலையே கொடுத்துட்டீங்கப்பா. தேங்க்யூப்பா. நான் எந்த வளையலும் கொடுக்கலையே. இங்க பாருங்க மாமா, உங்க ரூம்குள்ள வர்றதுக்கு நீங்க டோரை நாக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா இப்போ இந்த ரூம்ல ஒரு அழகான பொண்ணு கூடியிருக்க வந்தாச்சு. டேய், கரெக்ஷன்ரா, கரெக்ஷன். ஒன்றும் இல்லை, ரெண்டுமே அழகு தேவதைகள் தான். அதுவும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆக்சுவலா நான் ஒரு ஜென்டில்மேன் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் 2 பொண்ணுங்க ரூம்குள்ள இருக்கும்போது நாக் பண்ணிட்டு வர்றதுதானே முறை. ஓய் அழகி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ இந்த மாதிரி தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்கும்போது இந்த உலகத்திலே நீ மட்டும் அழகா இருக்கிற மாதிரி தோணுது. சரி, கீழே எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா சொல்லு, நல்லா இருக்கும். 2 பேரும் போய் என்ஜாய் பண்ணலாம். உனக்கு உடம்பு இப்போ ஓகே தானே? அப்போ 2 பேரும் கீழே போலாமா? ஆஹா, மாமா இவ்ளோ பாசமா கூப்பிட்டு அக்கா வரமாட்டேன்னு சொல்லுவாளா? இப்போவே சொல்லிட்டேன், கீழே அந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நேரம் போகும். உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா? உனக்கு வேண்டான்னா நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். அது சௌமியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கிறா, எப்படி? இல்லைங்க, நான் நல்லதா இருக்கேன். உனக்கு ஓகேன்னா ஓகே தான். போலாமா? ம். லிசன், How dare you? என் கையை விடு. விட்டுட்டேங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்.
நானும் உங்ககிட்ட அதே மாதிரி ஸ்வீட்டாக கேட்டால் என் கூட கீழே வருவீங்களா? உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. நான் எப்படி உன்னை நம்புறது? நீ ஸ்வீட்டா இல்ல வேற ஏதாவது? ஆல்ரைட், இந்த கேள்வி தான் உங்களுக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத தடுக்குதுன்னா நான் என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து உங்கள் மாமாவுக்கு தம்பி முறாகிறேன். 8th வரைக்கும் இங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேலே படிக்க டெல்லிக்கு போயிட்டேன். 2 வருஷம் கழிச்சு தான் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தேன். அங்கே உங்களை பார்த்துட்டேன். வந்ததே ஒரு சின்ன ரீசனுக்காக தான். ஆனால் விதி என்னடான்னா உங்களை பார்க்க வச்சிருச்சு. நீ எந்த அளவுக்கு போரிங்கா இருக்கியோ அதே அளவுக்கு உன் இன்ட்ரோவும் ரொம்ப போரா இருக்கு. இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ட்ரை பண்ணிருப்ப? இன்னுமா கத்துக்கல? ஆமா, நீ என்ன சொன்ன? டெல்லியில இருந்து வந்திருக்கியா? அந்த ஊர்ல பொண்ணுங்களே இல்லையா? என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை சீப்பா இருக்கிறதுக்கு பழகிட்டு சீப்பாவே மாறிட்டியா? இரிட்டேட்டிங் இடியட். இப்போ இது என்னோட பேஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை டெல்லி பொண்ணுக்கு அன்லக்கின்னு சொல்லலாம். நான் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு இது வரைக்கும் யாரையுமே பிடிக்கல. எனக்கு நீ தான் கரெக்டான ஆள். உன்னை எப்போ முதல் தடவை பார்த்தேனோ அப்போவே என் மனசு சொல்லிடுச்சு, இந்த பொண்ணுக்காக தான் நீ இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு. இவ உனக்கு தாண்டா. ஹாய். 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. யார் கண்ணும் பற்றக்கூடாது. சரி, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க அங்கதான் உட்காரணும். வாங்க, உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் சீட். வாங்க உட்காருங்க. 2 பேரும் உட்காருங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். என்னது, என் அண்ணனுக்கு கோலாகலமா கல்யாணம் நடந்திருக்கு. என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா எப்படி? சான்ஸ் இல்லை. ஏதாவது ஸ்பெஷலா இருந்தா தானே நல்லா இருக்கும். என்ன சந்து, நீங்க 2 பேரும் ரெடி தானே? அப்புறம் என்ன எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஆரம்பிங்க. Ahoy!
எங்க சார்பா எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. இப்போ ஹீரோ என்ட்ரி நடக்க போகுது. என்னப்பா அருண், உன்னோட வேலையை ஆரம்பி. வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. நீங்க தங்கறதுக்கு இந்த வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு. இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். நீ ஒன்றும் கவலைப்படாத சௌமியா. இவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டா நான் உன்னை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். பிரமாதம். ஓய் அழகி, முன்னாடியெல்லாம் நான் ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருந்தேன். என்னை ரொமான்டிக் ஹீரோவாக்குன எல்லா கிரெடிட்டும் உன்னை மட்டும்தான் சேரும். ஹலோ. மம்மி. சுமதி, நீ இது வரைக்கும் ஃபோனே பண்ணலையா? அதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சுமதி, அது அது வந்து அங்க வீட்ல ஒன்றும் பிரச்சனை. அது அங்க சௌமி என்ன பண்றா? மம்மி, நீங்க ஃபோன் பண்றத பார்த்தா அக்கா ஏதோ போராட்டத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ் ஆறீங்க. இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்புறம் இங்க செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஹால்ல தான் இருக்காங்க. அக்கா ரொம்ப பிஸியா இருக்கா. நான் அப்புறமா அக்கா உங்ககிட்ட பேச சொல்றேன், சரியா? சரிம்மா, சரி. ஓகே, பாயா. இப்போதைக்கு எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. அருணுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உண்மை தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் கடவுளே, நினைச்சாலே பயமா இருக்கு. மகேந்திரா, கொஞ்சம் பொறுமையா இருடா. ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் வேற என்ன பண்றது? நாளைக்கு காலங்காத்தாக்குள்ள அந்த குடும்பத்துல என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடுமே. அதுக்கப்புறம் அந்த ஊரே நம்மளை பார்த்து காரி காரி துப்புவாங்கம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் செட் பண்ணி வச்சிருந்தம்மா. எல்லாம் போச்சு. அந்த சௌமியா என் மானத்தை வாங்கறதுக்குன்னே எனக்கு பிறந்திருக்காமா. எனக்கு அவ பெரிய பிரச்சனையா இருக்காமா. அம்மா, நீயே சொல்லு, நான் என்ன தப்பு பண்ண?
நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தா அவனை இதைத்தான் செஞ்சிருப்பான். மகேந்திரா வேண்டாப்பா. நான் இப்போ என்ன பண்றது? என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே. எல்லாம் நாசமா போச்சு. சரி சரி, டான்ஸ் ஆடினதெல்லாம் போதும். மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியாது. பாவம், கொஞ்ச நேரம் பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளே இப்பதான் உடம்பு சரியில்லாம வந்திருக்கா. ஆமா, சௌமியாவும் சொன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. ஸோ நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கோம். ஆமா, மற்றவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? அவங்க என்ன குளுக்கோஸ் பாட்டில் உடம்புலேயே ஒட்டி வச்சிருக்காங்களா என்ன? போங்க, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க, நாங்களும் தூங்க வேண்டாம். அக்கா, எப்பவுமே உன் பக்கத்துல அம்மாவை தவிர வேற யாருமே படுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். டோன்ட் வரி அக்கா, மாமா ரொம்ப நல்லவரு. கண்டிப்பா உன்னை தொல்லையே பண்ண மாட்டாரு. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய ரூமுக்கு அனுப்பி வைப்போம். போங்க. சரி வாங்க. ஏய் சிங்கக்குட்டி, ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. வாங்க. சரி சரி, இதோ வரேன். ஹலோ சுமதி, ஏன் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்றீங்க? நான் தான் சொன்னல, வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன்னு. தயவு செஞ்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க. பாய், நான் ஃபோனை வச்சிடறேம்மா. கடவுளே, அம்மா தாயி, இந்த 21 நாள் சீக்கிரம் முடிஞ்சிடணும். இல்லைன்னா என் பொண்ணை நான் இழந்துருவணும்னு எனக்கு பயமா இருக்கு. சௌமியாவும் அவ புருஷனும் தனிமையில அம்மா தாயி, நீதாம்மா என் சௌமிக்கு துணையா இருக்கணும். உன்னதான் நம்பி இருக்கேன். கொஞ்சம் கருணை காட்டு தாயே. சான்ஸே இல்ல. நான் உங்களை போகவே விட மாட்டேன். எனக்கு வேணுங்கிறத நீங்க குடுக்கற வரைக்கும் நான் போக விட மாட்டேன். ஏம்மா, நீ என்ன தவம் பண்ணி இந்த பூமிக்கு என்ன வர வச்சியா என்ன? இல்ல நான் தான் உன் முன்னாடி பிரதட்சமானனா நீ கேட்ட வரத்தெல்லாம் உங்கள்கிட்ட அள்ளி கொடுக்கறதுக்கு? ஏய், வழியை விடு முதல்ல. இந்த பாரு, நீ கொடுத்ததா ஆகணும். இதுவும் ஒரு சம்பிரதாயம் தான். ஒரு தங்கச்சியில 2 பேரு. நாங்க கேக்குறத குடுக்கற வரைக்கும் நீங்க உள்ள போக கூடாது. பேசாம நீங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணுங்க. 2 கன்னை விலைக்கு வாங்கிட்டு நேரா காட்டுக்குள்ள போயிடுங்க. அங்க போயிட்டு ஏதாவது ஒரு கொள்ள கும்பல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். பெருசா மிரட்டுறத நினைப்பு. வழி விடு. ஹலோ மிஸ்டர், முதல்ல காசு கொடுத்துட்டு உள்ள போக பாரு. குடு, எடுத்து குடு. இந்தா, முதல்ல வழியை விடு. ஏய் ஹலோ, நான் உன்கிட்ட சில்லறை வாங்கிட்டு போக வரல. இந்த நீயே வச்சுக்கோ. வேற என்னமா வேணும்? என் சொத்தை உன் பேர்ல எழுதி வைக்கணுமா இப்போ? இல்ல, எனக்கு நகை வேணும். சரி, நகை தானே வாங்கி தரேன். ஓகே, வழி விடு முதல்ல. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நகை வேணும் தான். பேசாம ஒண்ணு பண்ணுமா, உன் புருஷனை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லு. அவர் உனக்கு டிசைனா வாங்கி தருவாரு. அந்த ஆளை விட்டுட்டு வந்து எங்க தலைமையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா? வழி விடு முதல்ல. சும்மா வெறுப்பத்திக்கிட்டு.
அக்கா இந்தாங்க. நீங்க இதை தானே கேட்டீங்க? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். வேண்டாம். வாங்கிக்கோ. உன் அண்ணி தானே உனக்கு கொடுக்குறா இவ்வளவு அன்பா? அம்மா, சௌமியாவும் அருணும் அவங்க ரூமுக்குள்ள போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிஞ்சு போயிடுமேம்மா. அப்புறம் என் பொண்ணோட நிலைமை எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மேடம். ஓய் அழகி, என்னை பார்த்து பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரன் இல்லை. பழகி பார்த்தா தான் உனக்கு புரியும். அதெல்லாம் சாரோட முகத்தை பார்த்தாலே உனக்கு புரிஞ்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? இன்னையிலிருந்து இந்த கிங் சைஸ் பெட் மேல இந்த குயினுக்கும் சம உரிமை உண்டு. வா, போய் ரெஸ்ட் எடுப்போம். பால் எனக்கு மட்டும் தானா? நீ சாப்பிட மாட்டியா? அத்தை உங்களுக்கு தான் கொடுக்க சொன்னாங்க. ஓ, குடுன்னு தான் சொன்னாங்களா? குடிக்க வெயின்லாம் சொல்லல. அப்போ நீ அம்மா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண போற. இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னாங்க, நீயும் அப்படியே கொடுத்துட்ட. நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு பால் குடிக்க சுத்தமா மூடே இல்லை. இங்க வாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இல்ல ஒரே ஒரு வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்பவும் சுமதி போன் எடுத்து பேசிட்டான். பேசலாமா? உனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே? அப்படின்னா நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட ஃபீலிங்கை பத்தி நான் என்ன நினைச்சேன்? சரி, நீ என்னைக்காவது ஒரு ஏழைக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி அடிச்சு பாரு. அந்த ஃபீல் தான் எனக்கு வரும். ஓய், நீ எவ்வளவு கியூட்டா இருக்கன்னு தெரியுமா உனக்கு?
முதல் வாட்டி உன் வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம நுழைஞ்சேன். அன்னைக்கு உன்னை பார்த்ததுல இருந்தே நான் குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு பூரா என்னன்னே சொல்ல தெரியாத ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்கு. நான் நினைச்சு கூட பார்த்துருக்கேன். உன்னை நான் தெரியாம கிட்னாப் பண்ணிட்டு வந்ததுக்காக இதெல்லாம் நீ ஒரு பெரிய கிஃப்ட். இப்படி ஒரு தண்டனை எனக்கு கிடைக்கணும்னா 7 ஜென்மத்துக்கு இதே தப்ப நான் செய்ய. நான் இப்ப ரெடியா இருக்கணும். இப்ப நேரம் வந்துடுச்சு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா உன் முகம் மட்டும்தான் இந்த உலகத்திலே அழகான முகமா எனக்கு தெரியுது. என் மனசு, பார்வை, மூளை, என் உடம்புல இருக்க எல்லாமே உன்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்கே நீதான் ஒரே ஒரு பையன், ரொம்ப கொடுத்து வச்சவனா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அது இப்பதான் புரியுது. அவங்க ஏன் என்ன கொடுத்து வச்சவன்னு சொன்னாங்க. நீ கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சேன். அம்மா தாயி, இந்த 21 நாள் நீதான் துணையா இருக்கணும். உன்னை நம்பிதான் என் பொண்ணை நாங்க அனுப்பி வச்சிருக்கேன். இங்க எப்படி நெருப்பு பிடிச்சது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கீங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. இங்க கொடுங்க. எதுக்காக எல்லாரும் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுச்சோ? நான் நினைச்ச விஷயம் ரொம்ப சீக்கிரமாவே நடந்துரும் போல இருக்கு. இப்ப நான் அங்க போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே, இங்க நெருப்பு பிடிச்சிட்டு எரியுது. அம்மா அம்மா, அட கடவுளே, நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. என்னங்க அண்ணா, சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க நெருப்பு எப்படி பத்திக்கிட்டு எரியுதுன்னு. ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிச்சு. என்னாச்சு? ஏன் கத்துற? பாருங்க சீக்கிரம். எப்படிங்க நெருப்பு பிடிச்சது? டேய் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா.
ஏய் என்னாச்சு எப்படி நெருப்பு பிடிச்சது டேய் சிங்க குட்டி சீக்கிரமா ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்றா டேய் சீக்கிரம் இங்க நெருப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு சீக்கிரமா போய் ஃபயர் சர்வீஸ்க்கு போங்க சீக்கிரம் டேய் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா ஓடு போங்க சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் ஊட்டி அடிங்க குடிங்க சீக்கிரம் வா டேய் அருண், என்ன சோதனைன்னு தெரியலையே கடவுளே, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. நீதாம்மா எல்லாரையும் காப்பாத்தணும். ஜெய் துர்கா தேவி. ஏய் அருண், அருண் நான் சொன்னா கேளு, பின்னாடி வா. கொஞ்ச நேரம் கத்தாதீங்க, சும்மா இருங்க. அருண் நான் சொன்னா கேளு. தண்ணி பத்தல, சீக்கிரமா கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து வாங்க. இன்னும் நிறைய தண்ணி வேணும், கொண்டு வாங்க. அனுப்பிச்சிங்களா பிரீத்தி நீ கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இருங்க, நான் பண்ண நிறைய தண்ணி கொண்டு வாங்கடா. வாங்கப்பா வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அருண் நீ கொஞ்சம் தள்ளி போ. நீ ஒண்ணு பயப்படாதக்கா, நெருப்பு அணைஞ்சிருச்சு. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. எரிய வேண்டிய நெருப்பு இன்னும் எரிய ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அர்ஜுன் தாஸ், அந்த நெருப்பு மட்டும் பத்திக்கிச்சுன்னா நீங்க எத்தனை பேர் சேர்ந்து அணைச்சாலும் அது அணையாது. அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஏ அருண், எல்லாரும் போங்க, ரூமுக்கு போங்க. உன்னதாண்டா சொன்ன சிங்கக்குட்டி, உன் பொண்டாட்டிய உன் ரூமுக்கு கூட்டிட்டு போடா. பாவம், அவன் ரொம்ப பயந்து போயிருக்கா, உடம்பு வேற சரியில்லை. கூட்டிட்டு போ. நில்ல அருண். அருண், நீ இன்னைக்கு தனியா தான் தூங்கணும். இன்னைக்கு வெளியில படுத்து தூங்க, தனியா தூங்க. ஏய் பிரீத்தி, என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, வாய் திறந்து. அதான் எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல. சும்மா வெறுப்பேத்தாது பிரீத்தி. யோ அர்ஜுன்தாஸ், உன் பொண்டாட்டிட்ட சொல்லி புரிய வையா. அருண் மருமகளை சீக்கிரம். பாத்தீங்கல்ல, இது அபசகுணம். இந்த பொண்ணு எந்த அபசகனத்தோட வந்திருக்காளோ என்னமோ. இவ மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அங்கேயே அந்த அபசகனத்தை விட்டுட்டு வந்தாதான் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர முடியும். அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா ஆண்டி, இதுல அக்காவோட தப்பு என்ன இருக்கு? நீ வயசுல சின்னவ, அதே மாதிரி இருக்கிறது நல்லது. உனக்கு இதெல்லாம் புரியாது. அதே மாதிரி உனக்கு இதெல்லாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உனக்கு என்ன? இது என் புள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை. சொன்னது புரிஞ்சது இல்லடா. நீ இன்னைக்கு ராத்திரி வெளியவே தூங்கு. பிரீத்தி, பிரீத்தி, இவ்வளவு நேரம் நீ நல்லா தானே இருந்த, சந்தோஷமா தானே இருந்த. ஏதோ எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஒண்ணு நடந்து போச்சு. அதுக்காக இப்படி இருந்தா எப்படி? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு வாட்டி சொன்னா சொன்னதுதான்.
இன்னைக்கு நீங்க எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு நான் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏ அருண், நீ இன்னைக்கு வெளியில தூங்கு. அவ்வளவுதான். ஏன் எதுக்குன்னா கேட்காத. நீ என் கூட வா. ஏய் பிரீத்தி, பிரீத்தி தயவு செஞ்சு நீ இந்த டிவியில சீரியல் பார்க்குற வேலையை முதல்ல நிறுத்தி தொலை. அந்த சீரியலை பார்த்து பார்த்து உன் மூளையும் குழம்பி வீட்டில் எல்லாரும் மூளையும் குழப்பிட்டு இருக்க நீ. என் மேல சத்தியம். என் மேல சத்தியம். நீ வெளியவே தூங்கு. அவ்வளவுதான். மா இருமா, எதுக்கு சத்தியம்? உனக்கு என்ன தோணுதோ செய் போ, ஓ இஷ்டம். நில்லுடா. நான் உன்னை பெத்தவடா. எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம். என்னடா ஒரு சின்ன விஷயம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, யாராவது என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சுட்டாங்கன்னா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் என்ன பண்றதுடா? ஏய், நீ ஏதோ சொன்னியே, சொல்லு. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ திருப்பி கொடுப்பியா? சொல்லு. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க என்ன தடுத்து நிறுத்துனீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைய நீங்க திருப்பி தருவீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, திருப்பி தருவீங்களா? நான் சொன்னதுக்கு மறு பேச்ச யாரும் பேசக்கூடாது, அவ்வளவுதான். இங்க பாருடா அருண், நான் அம்மா சொன்ன கேட்க மாட்டியா? ஒரே ஒரு ராத்திரி மட்டும் தானே சொல்றேன். இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் வெளியில தூங்கு. நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ எது சொன்னாலும் நான் கேட்கிறேன். சொல்றது கேளு, கொஞ்சம் அமைதியா இரு, புரியுதா? நீ இப்ப என்ன சொல்றியோ நான் அப்படியே செய்யறேன். போதுமா? போதுமா? நீ வா. பிரீத்தி, நான் சொல்றத கேளு. என்ன இதெல்லாம்? இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இதை நான் உடனே அம்மா கிட்ட சொல்றேன். இதுக்கு என்ன அர்த்தம் தாயே? இது உன்னோட ஆசீர்வாதமா இல்லன்னா அபசகுணமா? எனக்கு எதுவுமே புரியலையே. ஹலோ மம்மி. சொல்லு சுமதி, சொல்லுமா. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அக்கா மேல இவங்க தேவையில்லாம பழி போடுறாங்கம்மா. சுமதி, என்னம்மா, என்ன ஆச்சுன்னு சீக்கிரம் சொல்லு. சொல்லுமா, என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நில்லு அருண், இது அபசகுணம்டா. இன்னைக்கு நீ தனியா தான் படுக்கணும். தனியா வெளியே தூங்கணும். சுமதி, இங்க பாருமா. அவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்க. அவங்களுக்குன்னு தனித்தனி நம்பிக்கை இருக்கும். அது மட்டும்தான் அவங்க நம்புவாங்க.
வீட்டு பெரியவங்க என்ன செஞ்சாலும் நிச்சயமா அது அவங்க நல்லதுக்காக தாம்மா இருக்கும். நீ இதை பெருசு பண்ணாத. ரியலி மம்மி? இப்ப அங்க இருக்கிறது உன்னோட அக்கா மட்டும் இல்ல, என்னுடைய மக மட்டும் இல்ல, அந்த வீட்டோட மருமக. அந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்த வேண்டியது அவளுடைய கடமைமா. ஓ கம் ஆன் மம்மி, நீங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இப்போ இந்த ஃபோனை வச்சிடுறேன். உனக்கு என்னைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கம்மா. இன்னைக்கு என்னோட மகளை நீ காப்பாத்திட்ட. இன்னும் 20 நாள் இருக்குமா. நீ மட்டும்தான் அவளுக்கு துணையா இருக்கணும். என் மகளை நீ தான் பாத்துக்கணும். மகேந்திரா, எழுந்துருடா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இப்பவாது எழுந்துரு. இன்னும் கொஞ்சம் தூங்குறேம்மா, விடுமா. கொஞ்சம் எழுந்திருக்கீங்களா? சௌமியா வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு அவங்கள அழைக்கணும்ல. காலங்காத்தால அந்த தரிதிரம் பிடிச்ச பேரை ஏன் எடுக்கிற? அவள் நம்மளோட பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அந்த சம்பிரதாயத்தெல்லாம் பெத்த தகப்பனான நீங்க தானே செய்யணும். நான் செய்யறதா இருந்தா நானே செஞ்சிருப்பேன். நான் அங்க போக மாட்டேன். இந்நேரம் எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். எல்லாரும் என் பேரை சொல்லி தூத்துன்னு துப்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்பேற்பட்ட பொண்ணை பெற்றிருக்கான்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னாலலாம் காலையில அவங்களுக்கு போன் பண்ணி திட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க. நேத்து ராத்திரி அங்க நடந்த சம்பவமே வேற. அருணும் சௌமியாவும் ஒன்னா தூங்கல. உங்க மரியாதைக்கு எந்த கேடும் வந்துடல. இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. கல்யாணத்துல நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. அதுக்கே நீ எனக்கு நன்றி சொல்லி ஆகணும். இதுக்கப்புறமும் இப்படியே சும்மா இருந்துருவேன்னு நினைக்காத. அப்படியா? இத்தனை வருஷமா நான் தனி ஆளாதானே எல்லாத்துக்கும் போராடிட்டு இருந்தேன். இனிமேல் அப்படியே பண்ணிக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நேத்து அவங்களுக்கு முதல் ராத்திரி. இந்நேரம் அவளுடைய வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போய் வெளியில துரத்திடுவாங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே.